இப்படியே உக்காந்து நின்றா எப்படியா? எதுனா ஒரு போய்ப்புக்கு பாரியா? வாய திறக்காத நீ பத்திக்கு எரிதிடி எனக்கு. போயா எங்கன்னா 2 கடையில போய் திருடிக்கணும் வாயா. வீட்டுல சோறு செஞ்சு 2 நாளா ஆகுது. எடுத்து வச்சதுலாம் போச்சு. குதிரை முகங்கிறான் பாரு. நைனா நைனா என்னடா மாமா பொண்ணு போய் பார்க்கலாம் நைனா. மாமா பொண்ணு அந்த திருட்டு பையன் எங்க இருக்கிறனே தெரியல. பொண்ணு கேக்குதா உனக்கு? எங்க அண்ணன் எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் செய்யும். நல்லது செய்யான்னு சொன்னா 8 இடுப்பு மேல போய்க்கும். போடி அவன் கூட. நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கு நின்றா நான் உண்மையாவே போயிடுவேன். தொலையாடி ஏனிக்கிறேன். பேசுவியா? பேசுவேன். இவ்வளவு வருஷம் கழிச்சு பேசுவேன். பேச மாட்டேன். உன்ன எங்கடி இருப்பான்? ஒழுங்கா சொல்லிடு. உனக்கு தெரியாத இருக்காது. எங்க நைனா விட்டாண்டு போய் பார்த்தாதான் தெரியும். சொன்னா ஒப்ப உயிரோடுக்கிறானா? ஒழுங்கா எழுதிடு. உண்மை சொல்லி. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். பண்ண போறான்னு தெரியல. ஒப்ப உயிரோடு அடிக்கிறான். ஒழுங்கா சொல்லிடு. அது அப்படியே மெடி பூச்சி போட்டுரும். ஒழுங்கா சொல்லிடு. இருக்குது. உயிரோட இருக்கிறானா? அது ஏன்டி அந்த பண்ணடா நீ செத்துட்டான்னு சொன்ன? எங்க நேனாவை என்ன பண்ணிட்டு போறேன்னு தான் சொன்னேன். களவாணி போய் அவன் பண்ண வேலை தான் இருக்கு. அந்த குதிரை முகம் வந்தது. எங்க நேனாலாம் ஒன்னும் பண்ணாது. அதுக்கு வயசாகி போச்சு. பாவம். வயசாகி போச்சு அவனுக்கு. அப்போ 7 பொம்பளை வச்சிருந்தான். என்ன சொல்றா? உனக்கு தெரியாத அவனை பத்தி. பயங்கர திருட்டு பையன்டா அவன். நாமா நைனா இப்படி சொல்லுதா? எங்க குடும்பம்னாவே அந்த ஆளுக்கு ஆகாது. குடும்பம் மண்ணாங்காட்டி பரிதேசி குடும்பம். போடி. என் மேல கை வச்சிட்டு இல்ல உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு. எங்க போற? போடி என்ன கீக்கிறியா கீச்சிக்கிறியா? உன்னை பாத்துக்கிறேன். ப்ரோ நான் ப்ரோ இப்படி பண்ற? அவங்க அப்பா இவ்வளவு காலமா உயிரோட இருந்துக்கிற என்கிட்ட மறைச்சிக்கிறேன். ஏன் மறைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ப்ரோ சொல்றேன் கேளு. அவனுக்கு பெரிய களவாணி பசங்க ப்ரோ. ஐயா நத்த நந்துச்சு சொல்லலாம். அன்னைக்கு நான் என்ன கதையில முடிச்சேன். அவங்க அப்பா பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. நீயே ஓகே சொன்னேன் இல்ல. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளு. என்ன நடந்துச்சு ப்ரோ சொல்லு. அந்த குதிரை முகனும் அவங்க அப்பனும் கேறானே. நாடா மேல தலை தூக்குதா? பிளாஷ்பேக்டா மேல பாரு. அன்னைக்கு எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனேன். அந்த இடத்துல முனுசாமி வந்திருந்தான். காத்திரம் எங்க அப்பாவும் வந்திருந்தான். வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. இதுதான் எங்க மனைவி. வணக்கம் சொல்லுமா. வணக்கம்பா. உங்க பையனை என் பொண்ணு விரும்பிட்டாங்க. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன். இல்லன்னா என் பொண்ணு இருக்கிற அழகுக்கு எத்தனையோ ஊர்ல இருந்து மாப்பிள்ளைங்க வந்தாங்க. என்னடா சொன்ன? என்ன சொன்னீங்க மாப்பிள்ள? என்னமோ சொன்னிய மாமா. என்ன சொன்ன? என் பொண்ணு இருக்கிற அழகுக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்கன்னு சொன்ன மாப்பிள்ள. 8 இடுப்பு மேல வச்சுன்னு வச்சுக்க. எங்க போவீங்கன்னு தெரியாது. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? நான் கெஞ்சித்தனடா சம்மந்தம் வாங்கின கல்யாணத்துக்கு. தம்பி பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்னடா மூடிக்கணும் உட்கார மாட்டியா? டேய் நாடா பெரியவங்க மனிதங்க பேசுறா? நைனா இவனுங்களா பெரியவனுங்க பிள்ளைடா பசங்க. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தந்த முரியத்தா. மாமா அதெல்லாம் விடு மாமா. தங்கச்சி வர சொல்லட்டுமா? முதல்ல வர சொல்லுங்க. நைனா கூப்பிடு நைனா. பங்கஜம் வாமா மாப்பிள்ள கூப்பிடுறாரு. பொண்ணு பாக்கத்தெல்லாம் இருக்கட்டும். எத்தனை சவரம் போடுவீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தானே செய்ய போறான். இந்த 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 ஒரு வார்த்தைக்கு தான் மாமா அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னொரு பொண்ணுக்குதா உனக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுண்ணா. என்ன விஷயம்? அவன் பையன் மண்டைங்கிறான்ல அவனுக்கு கேட்பான். முருகேசா அப்படிலாம் சொல்லாது என் பையனை. வேற எப்படா சொல்றது? மூஞ்சி மேல குத்தும் கம்னு. கல்லுக்கண்ணி உன் பையன் தன்னாட்டா பேசுறானா? டேய் முருகேசா பெரியவனுக்கு மரியாதை குடுறா. சரிதானேண்ணா மண்டியாப்பா சாரி. ஓகே பரவாயில்ல. இங்கிலீஷ் வரம் பங்களாவா எனக்கு? முருகேசா பொண்ணு வர சொல்ல. வரும்போது வட்ட என்னடா அவசரம்? மாமா எனக்கு இது ஒரே ஒரு தங்கச்சி. அது கண்ணு கத்தமா பாத்துக்க மாமா. நீ கவலைப்படாத குதிரை முக்கா. உன் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறேன் நானு. சரி தட்டு புட்டு பொண்ணு வர சொல்லுங்கப்பா. பங்கஜா வாமா. பொண்ணு நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கிற. இந்த எடுத்துக்கு
எத்துக்க நம்மடியா பூஸ்டாமா? பூஸ்ட் இல்ல டீ. இதெல்லாம் நான் சாப்பிடுறது பெரிய இவரு ஏன் போயா. டேய் என்னடா பெரியவங்க மதுல பேசுறா? சாரி நீனா, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு டீ போட்டு எடுத்து வந்து சின்றாரு. என்னடா கல்யாணமே அவள வர பொண்ணுக்கு ஜால்ரா காட்டுறியா? மோ அப்படிலாம் இல்லம்மா. இந்தாங்க எடுத்துக்கோங்க. பங்கஜா ஜோடி போட்டோம் சூப்பரு. தேங்க்ஸ் முனிசாமி. இந்தப்பா எடுத்துக்கப்பா. இந்தாண்ணா. காபி சூப்பரா இருக்குமா? அது காபி இல்லம்மா டீ. பிரி ரோஸ் டீ தானே? ஆமா அத்தை. அப்புறம் என்ன சம்மந்தி, பேச வேண்டியதை பேசிடலாமா? பேசலாம் சம்பந்தி. பொண்ணுக்குன்னா போடுவீங்க? கரெக்டா கேட்ட செல்லக்கண்ணு. ஏன்னா அதெல்லாம் கேட்கலாம். பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேளு நீனா. என் பொண்ணு அருமையா பாடுவா மாப்பிள்ள, நீ கவலையே படாத. பாடுமா, ஒரு நல்ல படா பாடு. பொட்டைய பார்த்து கொந்து வெத்தலே போட்டால் வாய் சிவக்கோ. மச்சானியும் மச்சினி நானும் போட்டால் தூள் பறக்கோ. நாக்கு செருக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செருக்க மாப்பிள்ளை வேணும். தாலி கட்டியது நான் தாண்டி. சும்மா மாமா. ஆமாம்மா தங்கச்சி வந்து புடிச்சுதா? ரொம்ப பிடிச்சிக்குது மச்சான். சட்டு புட்டுன்னு பேசி முடியுங்க. உக்காருமா. ஏம்பா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஏய் அத்தையே எத்தின்னு சொல்லு, மற்றது சொல்லு. என் பொண்ணுக்கு 15,000 நகை போட்டுடுறேன். மாப்பிள்ளைக்கு ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றேன். அதோட 1/2 ஏக்கரை நிலம் எழுதி வச்சிடுறேன். ஓகேவா? இவ்வளவு பண்றீங்க, இது போதும். யோ, நம்மளுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடு சொல்லு, நம்ம ஜாலியா போலாம். அப்படின்னா சொல்ற. சரிப்பா, எங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பா. ஏங்க, ஏதோ மாப்பிள்ளைக்கு வாங்கி தரது நியாயம், உங்களுக்கு எப்படிங்க வாங்கி தர முடியும்? ஏன் எங்க நேனாவுக்கு வாங்கி கொடுத்தா நான் குறைஞ்சிட்டு போறா? எப்போ வாங்கி கொடுத்துருப்பா, 20 ஒரு தங்கச்சி தானே. சரிப்பா, வாங்கி தந்துடுறேன். அப்ப என்னடியா சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட கூட வண்டிக்கு டபுள்ஸ் போலாம், வரியா? வண்டி இருக்கா? சரி வரேன். டேய் அது ஏன் பொண்டாடிடா? நமக்குள்ள என்ன இருக்கு செல்லக்கண்ணு? மண்டிலே போடுவேன். எங்கடா உன் பையன்? அவன் காலேஜுக்கு போய்க்கிறான்பா. காலேஜ் படிக்கிற காலேஜ் வேலைங்கிடும். நோ, அவன் காலேஜே போறது இல்ல, கட்டடிச்சுட்டு பொண்ணு கூட சுத்தி நிக்கிறான். என்னது பொண்ணு கூட சுத்தறானா? என்ன விட்டுட்டு போய் கவனிச்சுக்கிறேன். இவன் என்ன அப்படி ஓடுறான்? டேய் முருகா, ஆத்தரவா என் பொண்ணு பின்னாடி சுத்தி காரணமே இவன் தான். என்னடா சொல்றான்? இவன் ஒரு மாதிரியான ஆளு, எப்படி ஓடுறான் பாரு அழுதுகின்னு. சரி விடு, அவங்க அதை நம்மளுக்கு நேத்துக்க. சரி ஆவாண்டி வேலையை பாருங்கப்பா. சரி, இந்த சம்மந்தி வாங்கிக்கோங்க. இந்தாங்க சம்மந்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மாமன் மச்சான் நலப்பறையில வந்து இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா 17வது பாகம். 17வது பாகத்துல வந்து இவங்களுக்கு பிளாஷ்பேக்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நீங்களும் ஆவலா இருக்கீங்க, எடுக்கிறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். உங்களோட வேலை என்னன்னாக்கா ஒரே ஒரு கமெண்ட்ஸும் ஒரு லைக்கும் மட்டும் போட்டு ஷேர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்லபடி வீடியோஸை பண்ணி உங்களை என்ஜாய் பண்ணி சிரிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். மறக்காம லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. பாய்.